டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று விட்ருக்காங்க. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குரூப் 2வோட மார்க்கு ரேங்க்கு எப்போ விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் நேற்று விட்ட அந்த ப்ரெஸ் ரிலீஸ். டிஎன்பிஎஸ்சி வந்து விட்ருக்காங்க. இந்த மாதிரி குரூப் 2வோட நேர்முக தேர்வு இன்டர்வியூவும் அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் அவங்களோட கவுன்சிலிங்கும் முடிஞ்ச பிறகு தான் வந்து நம்மளோட மதிப்பெண்ணும் தரவரிசை பட்டியலும் விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு என்ன புரியலன்னா, இதை முன்னாடியே அவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ நாளாக ஏன் சொல்லாமல் இருந்தாங்க இதை? இல்லை, இந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களா ஒன்றும் சொல்லலை. இங்கே மாணவர்கள் வந்து மறுபடியும் வந்து ட்விட்டரில் போய் ட்ரெண்டிங் பண்ணி என்ன வேணுமோ அதை போய் உட்காந்து கெஞ்சி கதறி கேட்ட பிறகு தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்கிறானுங்க. அதுவும் இது எப்போ இருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, டிசம்பர் மாதம் எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க பசங்கள்லாம். இன்னும் வரல, ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னு. அப்போ வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், என்ன சார் இன்னும் ரிசல்ட் வரல என்ன அப்படின்னா. அவங்க எவ்வளோ திமிரா பதில் சொன்னாங்க தெரியுமா? அந்த ஒரு ஆடியோ கூட இன்னும் இருக்குது, குரூப்பில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அதான் நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கோம்ல டிசம்பரே இன்னும் முடியல. எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, டிசம்பர் தான் இன்னும் முடியல, நாங்கள் சொன்ன தேதியே இன்னும் முடியல, அப்புறத்துக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்றானுங்க. யார்? இந்த டிஎன்பிஎஸ்சியில் உட்காந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறானுங்கல்ல அவனுங்க. என்ன இவ்வளோ பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. இந்த மாதம் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னா ஒன்று சொல்ல வேண்டியதானே, இந்த மாதம் கன்ஃபார்மாக வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு தெரியும். அதாவது டிஎன்பிஎஸ்சி பற்றி நல்லாவே எல்லாருக்கும் தெரியும், சொன்ன தேதியில் எதுவுமே நடக்காது அப்படின்னு. அந்த பதட்டத்தில் தான் மாணவர்கள் ஒரு வருஷமாக வந்து மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு உட்காந்துருக்கவங்க எல்லாரும் அவ்வளோ பதட்டமாக வந்து தேடிட்டு இருக்காங்க, எப்போ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வரப்போகுதுன்னு. டிசம்பரில் கடைசியில் வரைக்கும் ரிசல்ட் வரல. எல்லோரும் மாணவர்கள்லாம் ரொம்ப மன உளைச்சலாகி அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி ட்விட்டரில் போய் ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. ட்ரெண்டிங் ஆன உடனே இப்போ நியூஸ் சேனல்ஸில் வருது. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அறிக்கை விடுறாங்க, இந்த மாதிரி குரூப் 2வோட தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு வருஷம் ஆகியுமே இன்னும் வரல, ஏன் அதை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பதில் வருது டிஎன்பிஎஸ்சிலேருந்து. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் கிடையாது, ஜனவரியில் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு. அதாவது இப்போ நான்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷமாக எந்த வேலையும் இல்லை. மக்களுக்காக வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம இதில் இறங்கணும். நம்மளோட தேவைகளும் இதில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட பொறுப்பை அவங்க சரியாக செய்கிறாங்களா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. அது காரணம் யாருன்னு இன்னுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆட்சியில் இருக்கிறவங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற பிரச்சனைகளான்னு இன்னுமே எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் சுத்தமாக வெளிப்படைத்தன்மையே கிடையாது. இது நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க வந்தப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி குரூப் டிஎன்பிஎஸ்சியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. அதனாலேயோ என்னமோ தெரியல, ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி நான் பெருசாக நம்பவே இல்லை. ஆனால் அதையே நம்பி எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து வேலை வெட்டியை விட்டுட்டு காசு செலவு பண்ணி வெளியூரில் வந்து உட்காந்து பல வருஷமாக படித்து எழுதி உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இன்றைக்கி வரப்போகுது எக்ஸாமோட ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும் முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வேலையாவது பார்ப்போமே. இப்போயுமே இப்போ என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன், தேர்வு முடிவுகள் கையில் வச்சுருக்கானுங்க, அதை வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி? அதை இன்னும் பொத்தி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ குரூப் 2வோட ரிசல்ட் நீங்கள் மார்க் வெளியிடலை, ஏன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னா சரி ரைட், அது வந்து நியாயம். குரூப் 2A மாணவர்களோட நம்பர்ஸ் ஏன் இன்னும் வெளியிடலை? இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களும் லாகின் பண்ணி செக் பண்ணுற மாதிரி ஏன் வச்சுருக்கீங்க? இப்போது 10,000 சில பேர் 10,000 பேர் வந்து 2Aக்கு ரீச்டுன்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 15,000 பேருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1:2.5ன்னு போட்டிருக்கீங்க. அப்போ 14,000 பேர்கிட்ட வருது. யார் அந்த 14,000 பேர் எப்படி தெரியும்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? நீங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் வைப்போம் அடுத்த ரவுண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ரேங்க் விடுவோம் மார்க் விடுவோம்னு சொன்னால் அது வரைக்கும் இதை எப்படி நாங்கள் நம்புறது? இதில் வந்து எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நடக்காது, ஊழல் நடக்காதுன்றதை நாங்கள் எப்படி நம்புறது? அந்த நம்பர்ஸை மட்டும் வெளியிடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அவங்களோட மார்க்கை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? 2 இயர் இருக்கவங்களோட மார்க்கை மட்டும் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா பரவாயில்லையே, என்ன அதில் என்னப்பா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி? அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ அதை சொல்லுங்கன்னு கேட்டால் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அறிக்கை விடுறீங்க. ஒரு விளக்கமும் இல்லாமல்
ரொம்ப திமிரான அறிக்கையாக இருக்குது. எப்போ வந்து டிஎன்பிசியில் நான் கவனிச்சுட்டு இருக்கேன், எப்போ வந்து டிஎன்பிசியிலேருந்து ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தாலுமே ரொம்ப அது ஒரு மாதிரி திமிராக ரூடாக இருக்குது அந்த லாங்குவேஜ். ஏன் அப்படி? மக்கள் அதே மாதிரி உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டே விட்டுருவீங்களா? ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா வேலையும் போட்டுட்டு இதை ஒரு முழு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறனால எங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். முக்கியமாக அரசியல்வாதிகள் இதை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி வந்து இண்டிபெண்ட் பாடியாக செயல்படணும். அது நடக்குதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து சேர்மேன் அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்காங்க, அதை அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ டிலே ஆகிட்டே இருக்குது எக்ஸாமு. நீங்கள் டிலே பண்ணுறதுனால யார் எத்தனை லட்சம் பேர் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட்டுக்காக. இப்போ இதில் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க, 2 கட்ட நேர்முக தேர்வு, அதுக்கப்புறம் கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு மதிப்பெண் விடுவோம், அவ்வளோதான். எவ்வளோ ரூடான பதில் பாருங்களேன், இது எவ்வளோ ரூடாக இருக்குது. இது உண்மையாகவே இந்த தேர்வாணையத்துக்கு நல்லதே கிடையாது. கூடிய சீக்கிரம் அந்த தேர்வாணையத்தை இழுத்து மூட போகிறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.